ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஒரு 3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே ப்ரோமோ வந்துருச்சு போல். நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ரோமோவே பார்க்கல. ஆக்சுவலாக இப்போ தான் நோட் பண்ணேன் ப்ரோமோ வந்துருச்சுன்னு. ஆக்சுவலி மோஸ்ட் அவைட்டட் ப்ரோமோன்னு சொல்லணும். பிகாஸ் 9 டேஸாக விஜய் அண்ட் காவேரி மீட் பண்ணிக்காமல் பேசிக்காமல் இருக்காங்க இல்லையா. ஸோ எப்போ அவங்க 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி ப்ரோமோ வருந்தா எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ப்ரோமோ வந்துருக்கு. ஸோ நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல். எனிவேஸ் காவேரி வந்து நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க போல். ஏன்னா தாத்தா கிட்ட வந்து விஜய் எங்கன்னு கேட்கும்போது, இன்னும் நீங்கள் கண்ணாமூச்சி விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கேட்டு, விஜய் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு, உனக்காக தான் வெயிட் பண்ணுறா காவேரி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு தாத்தா. ஸோ தாத்தா சொல்ல விஜய் அண்ட் காவேரி 2 பேரும் வந்து ஃபைனலி மீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி ப்ரோமோல இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் நாளைக்கு எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகும் நினைக்கிறேன். ஐ மீன் விஜய் அண்ட் காவேரியோடைய சீன்ஸ். மற்ற எல்லாமே அடுத்த வாரம் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு விஜய் அண்ட் காவேரி கான்வர்சேஷன்லேயும் ஒரு தெளிவு கிடையாது. மீண்டும் மீண்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா காவேரி வந்து விஜய் கிட்ட எப்போ தான் வெண்ணிலாவுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஈவன் விஜய் வந்து அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி பிக்ஸ் வந்துருச்சு, அதனால தான் நான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லி. பட் அதையும் தாண்டி விஜய் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி பழைசெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் ஞாபகம் வந்துருமான்னு சொல்லி. இப்போ புரியுது, ஒரு வேளை அந்த க்ளீன் ஷேவெல்லாம் ஒரு வெண்ணிலாவை ஞாபகப்படுத்துறதுக்கு பழைய கெட்டப்பில் வரா மாதிரி காமிக்க போகிறாங்களோ என்னமோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மேபி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பார்க்கலாம் எதுக்காக அந்த க்ளீன் ஷேவ்னு சொல்லிட்டு. ஈவன் அந்த நியூ லுக் பிக்சர் கூட எனக்கு ஷேர் ஆச்சு, நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா இந்த மாதிரி இருக்க நிலமையில கூடவா காவேரி பொசசிவாக இருப்பா, ஒரு வேளை பொண்டாட்டினா அப்படிதானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக பொசசிவ்னஸ் ஒரு சைடு இருந்தாலும் அவங்க வந்து வேற மாதிரி அவங்க வந்து உடஞ்சு போயிருக்காங்க. எப்போ 2 பேரும் ஹாப்பியாக பேசிப்பாங்க அப்படின்னு தான் இருக்குது உங்களை மாதிரி மைண்ட் செட் எனக்குமே. ஸோ ப்ரோமோ பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தான் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.